வணக்கம் நண்பர்களே. என்னன்னா, இன்னைக்கு இந்த விஜய் கட்சி ஆட்சிய திட்டுறது டெண்டர் விட்டாங்களா என்னவோ தெரியல. 1 மாசத்துக்கு நீ, 1 மாசத்துக்கு நான் அப்படின்னு. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. என்னன்னா, போன மாசம் ஃபுல்லா உதயநிதி வச்சு செஞ்சாங்க. ஏடிஎம்கேலேருந்து வச்சு செஞ்சாங்க. கொஸ்டினா கேட்டு ஆர்கியூமெண்ட்டா பண்ணிட்டு, இப்ப அத எடப்பாடி அவர் எடுத்துக்கிட்டாரு. எதிர்க்கட்சி நாங்களும் இருக்கிறோம் உள்ள. அதனால நாங்களும் கேள்வி கேட்போம் அவர அப்படின்னு சொல்லி எடப்பாடி எடுத்துக்கிட்டாரு. இந்த கரூர் மீட்டிங்கை பத்தி நேத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசினார் இல்லையா எடப்பாடியார். பேசும்போது என்னன்னா, முதல்வர் அந்தஸ்து இன்னும் வரல அப்படிங்கிற. முதல்வர் அந்தஸ்து எப்போ சார் வரும்? உங்களுக்கு முதல்ல உங்கள் கட்சி எந்த நிலமையில இருக்குன்னு தெரியுமா? முதல்வர் அந்தஸ்து இல்லைன்னா இப்போ என்னவா இருக்கார் அவர்? சிஎம்மாக தானே இருக்கார். அப்புறம் அந்தஸ்து இல்லைன்னு நீங்களும் அவங்களும் அதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர, அவர் முதல்வர் ஆனதை அவங்க 2 பேர்த்தனால ஏற்றுக்க முடியல. 2 பேரையும் கூட்டின்னு வச்சு கலைக்கலான்னு பார்க்குறீங்க. அதுவும் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. அந்த விஷயம் ஒன்று. அப்புறம் நான் இன்னும் நிறையா விஷயம் சொல்லக்கூடாது, சொன்னேன்னா அதெல்லாம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறீங்க. எதை சார் சொல்லுவீங்க நீங்கள்? இது உங்கள் ஆட்சியில் நடக்காதெல்லாம் தான் இப்போ அந்த ஆட்சியில் நடக்குதா? 2 பேரும் அண்டர் டீலிங் வச்சுட்டு ஆளுக்கு 50% கமிஷன் பர்சன்டேஜில் பேசுனீங்க. அது வரவும் நின்று போச்சு. உங்கள் வாழ்வில் அந்த ஹைவே ரோடு டெண்டர் விட்டுறீங்க, அதுவும் கேன்சல் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ இந்த கமிஷன் ஆட்சியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு கமிஷனாவது வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கமிஷனும் வரலைங்கிற அந்த ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்னவோ தெரியல. உங்களை மாதிரி ஆட்சி பண்ணல, உங்களை மாதிரி ஆட்சி பண்ணல தான். இது சொத்துலேயும் இந்த திருடலை, காசு எதுவும் கொள்ளையடிக்கலை. அவர் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு எங்கே தப்பு நடந்திருக்கோ அதை கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆட்சி நடத்தலை. உங்கள் ஆட்சி அவருக்கு நடத்த தெரியாதான். உங்களை மாதிரி பண்ணவும் அவருக்கு தெரியாதான். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்புறம் உங்கள் கட்சியில் இன்னும் ஒரு ஜிடி நாயுடு இருக்கார் இல்லையா? நம்ம கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு இருக்க மாதிரி மதுரையில் ஒரு ஜிடி நாயுடு இருக்கார்ல, புரியுது யாரும் தெரியுது அவங்களுக்கு? 10 லட்ச ரூபாய்க்கு தர்மாக்கோல் வாங்கி தண்ணி மேலே வச்சார். தண்ணி ஆவியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய ஜிடி நாயுடு அறிவாளிங்கள்லாம் உங்கள் கட்சியில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கலை? அந்த 10 லட்ச ரூபா தர்மாக்கோலை வாங்கி அதை ஆற்றுல போட்டு அதுக்கு போக்குவரத்து செலவுக்கு 2 லட்ச ரூபா பண்ணி அனாமத்தை கவர்மெண்ட் காசை செலவு பண்ணீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் மிக்க, ஆற்றல் மிக்க ஒரு ஆட்களை தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. உங்கள் பின்னாடி எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பேசுகிறீங்க, உங்கள் கட்சி எந்த நிலமையில் இருக்குன்னு பார்த்துட்டு பேசுங்க. நன்றி.